காத்தடிக்கு 6000 ரூபா பாரு மோட்டர் சைக்கிள் போய் நம்ம வண்டி கொஞ்சம் பக்கத்தில் அடிச்சு போயிட்டு இன்னும் கொஞ்சம் செட்டு கொஞ்சம் வளைஞ்சிருக்கு பக்கில் கொஞ்சம் எடுத்துக்கணும் நான் போயிட்டு வரேன் 300 தான் இப்போ டைரி காற்று அடிக்கிறதுக்கு நாளைக்கு காலையில் ஹாலண்ட் அடிச்சு சைக்கிள் நடக்கிறோரு இன்றைக்கு நம்ம வாடு குறவா இல்லை இந்த சைக்கிள் நடக்கிறா பின்னுக்கு வளம் இருக்கணும்ல பாதியே என்ன நீ காஞ்சி குண்டாடல சைக்கிள் வேலைக்கு போகிறா என்ன உண்ட வருவோம் அவனை வடிகடி குடிக்கியோ வடிக்கு இதாங்க குடிக்கும் இல்லை நானும் போகிறான் கொண்டு எங்கள் இன்றைக்கு நான் வருமாண்டு பார்க்கம் போய் இன்றைக்கு நான் போய் பாரு கிடக்கு குட்டியை போகிறேன்ட்டு சில காஞ்சி கொண்டாடல என்ன நடக்குன்ட்டு எனக்கு தெரியா இன்றைக்கு தாங்க அந்த ஆக்களை 2 சைக்கிள் கூட்டி திரிஞ்சான ரோட்டு வழியே எனக்கு ஆடு இல்லை போல அதான் இப்போ போகண்டு பார்க்கேன் அப்போ எப்போ போகிறான் இப்போ போகணும் வாங்க இப்போ சைக்கிள் கிடக்கும் வந்து பாரு முன்ன போயினேன் ஓ அதுக்காக தான் இப்போ மழையும் தான் பார்த்து இருந்தேன் ஓ காஞ்சி மில்லை கிணக்குறேன்ட்டு அவன் அப்படிதான் இணங்கி போட்டு வாரம் அன்னை அனுதும் போகிறான் மச்சானும் போகிறாங்க அவனுக்கு இணங்கி கொடுத்தாரு என்னட்டா காட்டு தோணும் சைக்கிள் காய்ச்சல் போகிறவனுக்கு அந்த நீ வரக்கட்டி எந்த 3 பேரும் பழக்கான ஆக்களா வைத்து அதுதான் இப்போ வரக்கட்டியை விட்றது தான் வாங்குறது தான் ஊட்டிட்டு போட்டு நேற்று வந்து அதெல்லாம் குடிச்சிட்டு இந்த காரேஜில் வாங்கி அதான் நீ இந்த காய்ச்சி வந்து சைக்கிள் இருக்கிறவங்க காய்ச்சல் ஆகுவானா நீ வந்தான் ஒரு 4-5 ரூபா காய் வந்தான் வேலை வாங்கி குடிச்சேன் ஏதா போயிட்டு எனக்கு நீ மவன் ஜாதகத்தை பிடிச்சி போட்டு இன்றைக்கு நான் பார்ப்போமே இன்றைக்கு நேற்று இதையும் எடுக்கணும் இன்றைக்கு சரி நேற்று இன்றைக்கு நீ போய் வாரம் காய்கறிலாம் வந்தேன்டா இந்த இன்றைக்கு காய் வரும் போல சைக்கிள் கடையில் கிடக்கும் சைக்கிள் நம்ம வந்து கிடக்காங்க காய் வரும் பிறகு நான் பார்த்து வந்தேன் உன்னையும் பார்த்து போகணும் போட்டு என்ன ஐயா வாரம் பார்த்துட்டு என்ன வாங்கிட்டு போயிட்டு வா நாளை கொண்டு பவனா கொண்டு வா பண்ணி இருக்கிற எனக்கு அதுதான் நிற்கிறார் கதிர போகணும் இங்கே சோறும் கிடையாது ஓ சைக்கிள் வந்து கிடக்கு தம்பது என்ன சைக்கிள் தான் வந்து கிடக்கு போகிறாங்க வராத நேற்று கொஞ்சம் வேறு சாப்பிட்டு தான் இருந்தாலும் நேற்று காயை நான் முடியுதேன் இன்றைக்கு நான் வீட்டு நான் காய் கொண்டு வராமலாம் கிடக்கு சைக்கிள் ஒரு 5-6 கிடக்கு போல பார்ப்போம் என்னென்ன விளையா ஆறு மேல் வரப்போறா சைக்கிள் கிடக்க பொம்பளை பிள்ளை தானே விலை கொடுக்கணும் பிறகு படி ரெண்டு சைக்கிள் நிற்கிறடா கொஞ்சம் அதுக்கு மணக்கணும் விரைக்கிட்ட போயிருக்கேனே சைக்கிள் சூப்பராக நிற்கிதும் இல்லை ஓ வந்த கூட கெண்டி மில்லை இப்போ கிடக்கு என்ன அதுதான் புலவல் என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கலாம் போய் நான் மட்டக்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆளு அதுக்கு தான் ஒருக்கா மழையில் நனைஞ்சதுக்கு பிடிச்ச பார்த்தா இருக்கு அவருக்கு என்ன சேவை போடலாம் அவருக்கு ஆளுக்கு கெண்டில் இருக்கிற சாவியான இப்போ தட்டுப்பாடாக கிடக்கு இப்போ கெண்டி இருக்கு சாப்பிட்டு இருக்கா ஓ இருந்தா சேவை கிழிஞ்சு கிடக்கு கெண்டி ஒரு பக்கம் போங்க அப்போ மினிஸ்டாண்டு நம்மளை புல்ல எடுத்து கொண்டு போய் இல்லாமல் முடியாகிவிட்டேன் சைக்கிள் நினைக்கூடாது காரில் நான் போகணும் அது இணைச்சி தரம் ஓடி பாரன் அது என்னக்கிட்ட 3 பேரும் பாராக்கள் ஓ என்ன நல்ல வேலை செய்கிறான் ஓடு நேரம் இப்படி வந்து பார்ப்போம் கெஞ்சுது சைக்கிள் தான் நேர் கஞ்சி பார்ப்போம் இதான் நேரம் இருக்கிறாப்பா ஊத்துங்க நான் இன்னும் தோட பார்த்தேன் சைக்கிள் கிழஞ்சான் போய் சாவி சின்னண்டாப்பா அது கடவுளே சின்ன சாவிச்சா கிடக்கு அணக்கிறோம் அங்கடக்கு சாவி பார்ப்பேன் என்ன வாங்கிட்டு சின்ன சாவி எடுத்துக்கொண்டு வருமா சைக்கிள்மா அதுதான் சாவி கிடக்கு அந்த இதை பார்ப்போம் இதை பார்ப்போம்
கண்ணு கொஞ்சம் சேர்த்த குறைவு. நான் இன்னைக்கு நான் தான் போல கடைக்கு தெரியும் அந்த வட்டி. அடி விடலாம். ம் எனக்கு தெரியல அன்றைக்கு. ஓ இது இப்போ இருக்கிற இதுதானே பிள்ளை உங்களுக்கு. விடாது கண்டுபிடிக்கலாப்பா. நீங்கள் ஓடி பார்க்கணும் இருக்கா என்னென்ன பிள்ளரிக்கண்டு. அதை கொண்டு அந்த சாவியை சரி வராது. சுற்றிடும் ஐம்பது ஓட்டு சாவி சாவி அடியாதவன் படிக்காதான். அடி கொடுத்தாதான் படிக்கும் பையன் கூட பார்ப்போம். ஒரு ஆளுக்கு இவ்வளோ நேரம் வேணாம். பிள்ளையெல்லாம் ஒரு பக்கம் சாவி சின்னடாப்பா. அது என்னடாப்பா ஒரு சிக்கலில் வந்து நான் சைக்கிளில் கொடுத்தேன் இப்போ காலையில். நாடி வச்சு கடை உண்டா பார்க்கல. நல்ல கடை உண்டு. குழந்தை இங்கேயும் கடை வேறு கடையும் இல்லை. இங்கே அடிக்கிற அடியை பார்த்தா அடுத்த அடிக்கிறோம் போல. இங்கே அடி அங்கே அடியா சரி வராது இந்த பேர். ஓடாலும் சைக்கிள் எனக்கு இடத்து ஒரு பொடியன் நிற்கிற பொடியன் காணல. பொடியனுக்கு எப்படி வருவான் கடியன்? நீங்கள் எனக்கு பார்த்தா எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியும். கண்ணு தெரியலையா? பேசுறாப்பா அது கண்ணு. அதுக்கு தான் பொடியா வச்சு பொடியன் காண்டு. இன்னும் கொஞ்சம் செட்டு கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. பக்கில் கொஞ்சம் எடுத்துருங்க. நான் போயிட்டு வரேன். இது வாங்கி ஓடலாம் போல. ஸ்டாண்டில் வாங்கி பார்ப்போம். ஆ சரியா. அப்போ இந்த பிள்ளைய பார்ப்பேன். அது நீங்கள் கொஞ்சம் வாங்கி வாங்களேன். இது படி பார்த்து வந்து சாச்சா நம்மளை கை வச்சு கலாட்டி பட்டேன். பிறகு நாங்கள் ஒரே அக்கா வர வளர்த்தான் பார்த்தா கோனியம் கூடி கிடக்கு. என்ன கவரேஜனே? சைக்கிளை நிமித்திட்டு ஓடுங்க ஆள் பிள்ளை. அக்கா நான் ஹாலில் வந்து கலட்டிக்கார சைக்கிளு கூட்டுறாரு சாகிட்டாண்டு கொண்டு வாங்க சைக்கிளை வட்டிக்கு. என்ன காத்து துப்புறா இல்லை ஒரு சரி அது கொஞ்சம் காத்து அடிக்கணுமா? நீங்களே எடுத்து அடிங்க. அவ்வளோ பம்மாச்சு கொடுங்காம்பி அடிக்கட்டும். அந்த பம்மா எடுத்து அடிச்சு இந்த இப்படி ஒரு நாலு மாதிரி ரெண்டாயிரத்தி ஐம்பது பேர். அரே பையோலிக்கான போட நல்லா அணக்குறேன். பாத்தியா இப்போ அது முடியாது நினைக்கிறேன். இப்போ என்ன கொஞ்சம் இந்த கண் கொஞ்சம் அதான் பேசிக்க. எந்த ஜாவி எடுக்கிற படத்தை எடுக்கிறோன்னு பேசாங்க கிடையாது. என்னக்கா காத்து அடிக்கலா கீழே மண்ணு கடிக்கலா? அண்ணா நம்ம சைக்கிளை கொஞ்சம் பாருங்களா. அப்ப நம்ம அலுவலை கொஞ்சம் முடிச்சிருங்களேன். நான் காலையில் வந்துட்டா சாப்பிட இல்லை. இங்கிலீஷ் ஷாப்பு கொண்டு வர அது டீப்பு பேர டீப்புடாப்பா கடவுளே. அந்த டீப் இருக்கு தானே? இது வந்து மோட்டர் சைக்கிள் வர டீப் தான். இது அடிக்கல. ஓ அடிவெல்லாம் நம்ம சைக்கிள் அலுவல கொஞ்சம் பாருங்களேன். போறேண்ணா கொஞ்சம் பிடிங்கக்கா. காலையில் நானும் வந்து பட்டேன்டாப்பா சீரழிச்சுலே வர என்னடாப்பா. என்னக்கா ஹாத் அடிச்சு முடிஞ்சா உங்களுக்கு? கேளுங்களா அவர்கிட்ட. ஒரு வருஷத்துக்கு முதல் சக்தி கணக்கு வந்து அப்ப இப்ப சிக்கல் தான். அப்ப 300 ரூபா தான் இப்போ டைரி காத்து அடிக்கிறது. என்னண்ணா 300 ரூபா 50 ரூபாய்க்கு காத்தடிக்குது போதில் என்ன 300 ரூபா சாமானுக்கு இல்லைண்ணே காத்துக்கலாம். 50 ரூபா தான் தருவேன்.
300 ஆயிரம் காத்தடிக்கிறதுக்கு பழையமா இல்லை இப்போ என்ன நான் 50 ரூபா தவணது நான் பழைய நினைப்புல 50 ரூபாயோட வந்துட்டேன். பழைய நினைப்பில் வந்தா 50 ரூபாயோட வந்துட்டேன். அது சரி 50 ரூபா தம்பச்சிக்காம் அப்போ தைக்கிறதுக்கு இந்த வாங்கிடுறாங்க. ஐயோ சைக்கிள் வச்சு போடு 50 ரூபா தாரம். அப்புறம் இல்லை அப்படி சைக்கிள் கொடுக்குறா வகுப்புக்குள்ள நான் கொண்டு வருவேன். பிள்ளைய நேரம் போகுது. என்ன 50 ரூபா தம்பச்சிக்காம் வகுப்புக்கு போற நேரம் போகுது. இங்கிலீஷ் வகுப்பு. ஐயோ நீங்க போய்த்து அவரை 250 காய் எடுத்து அந்த சைக்கிள் எடுத்துறாங்க. காலையில எனக்கு சைக்கிள் கடன் அப்படி தானே கடனை குடிக்கல காலையில வீட்டில் பேசியா சரிதான். ஓ மனுஷன் அடிப்பான் அவருக்கு நேற்று காயும் சரியா போய் உழைச்சாய். சரி நீ ஏதாவது அதெல்லாம் சொன்னா போது நம்ம சைக்கிள் கொஞ்சம் கணக்கு போயிடுவான்டாப்பா நான். இதுவும் இன்னும் வச்ச விட்டு போடணும். எஜ்ஜல் மாற்றணுமா இப்போ என்னடா மாற்றணும் நான் இப்போ கூட்டித்தாரன் ம் இருக்க மாதிரி ம் வச்ச கொஞ்சம் சிரட் கொஞ்சம் புலா. ம் போடுறாரு என்னம்மா சைக்கிள் வரணும் வேறு தெரியா சிரட் கொஞ்சம் தானே இன்னைக்கு நல்ல ஹிரோட்டோல உங்களுக்கு ஓ ரெட்டு கொஞ்சம் இது இணக்குற ஹேடாப்பா நீங்க என்ன வழி மாறி வந்து கேள்வி இணக்குறா கொஞ்சம் இதாடு இணக்கும் காத்தும் போய் தானே. நம்மட கொஞ்சம் முடிச்சு போட்டு அடிங்களா காத்து கொஞ்சம் அடிக்கலாம் தான் நம்மள முடிச்சு போய் அடிக்கும். காத்தடிக்க 6000 ரூபா கேட்பாரு மோட்டர் சைக்கிள் போய் 6000 ரூபா சைக்கிளுக்கு அடிக்க 300 ரூபா 300 ரூபா சைக்கிள். சைக்கிளுக்கு அடி சைக்கிளை பிடிச்சி வச்சுக்காரு ஒரு ஆள் சைக்கிள் அடி காசு சரியில்லை. அம்மா எவ்வளவுவா 6000 கடவுளே இந்த மோட்டர் வைக்காதாங்க 5000 காத்துக்கு விலோட நான் பாசியர் எப்படியா போகுது. காலையில் வந்தது கை வச்சவர் ஒரு நட்டு கல்றதுக்கு. கடவுளே இப்போ டைம் என்ன கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுது. என்ன பிரச்சனை ஆனது நட்டு கலட்டி கொண்டு என்ன எடுத்து வந்த வரக்குள்ள வீட்டு பிரச்சனையோ. ஓ அங்க பிரச்சனை நேற்று காடு எடுத்து தந்தானி வரக்குள்ள காலம் அடித்தான் வந்துக்கிறோம். கொஞ்சம் ஆக்களை சுழி வேலைதான் காஜை கூட அடிக்கிறாண்டு வா ஆக்கோட ஆக்கிட்ட வேலையை ஆக்கிட்ட நம்ம சைக்கிள் கொஞ்சம் பக்குல எடுக்கணும். என்ன மாதிரி ஓ அந்த எடுக்கலாம் டயர் ஆட்ட தெரியுமோ. ஓ டயரா சரியாப்பா நான் வரட்டாப்பே நான் வரட்டாப்பே காய் வேணும்டாப்பா கடவுளே இந்தாங்க அந்த பிள்ளையா சோட்டி போட்டு போயிட்டு அண்ணாண்டு என்ன அவர்கிட்ட மேடம் 150 ரூபா வாங்குறது. நான் காலையில் வந்துடாப்பா சாப்பிட இல்லை வந்தேன் அவர் காய்ச்சி கொஞ்சம் கிடக்கு பழைய ஆட்சி கிடக்கு. சரி இப்போ என்ன பெட்ரோல் அறவத்தலும் ஓ பெட்ரோல் இருக்க பெட்ரோல் அப்போ நான் வரட்டா கூப்பிடலா. ஓ அப்புறம் வாங்கண்ணா இன்னும் வேணா கீழே வரியாப்பா ஆனா இங்கே கம்பியெல்லாம் கலந்து கிடக்கு. எனக்கு இருக்காது அவர் புது மாற்ற சரி போய்க்கலாம். இப்போ இதுக்கு பெட்ரோல் அடிக்கணும். ஒரு 129 ரூபாய் அடிக்கணும். அடிக்கலாம் அடிக்கலாம் அந்த பெட்ரோல் அடிக்கலாம். பெட்ரோல் எங்கடா பாரு என்னடாப்பா இருந்த வைக்கல மோசமாக்கிட்டு வந்துக்கிறோலே என்ன வேலைடா பாது இருந்த மாதிரி மோசமாக கிடைக்க இப்போ பைக் நீங்கள் சைக்கிள் என்னடாப்பா கிடக்குற ஜி மக்கள் எல்லாம் கலந்து நான் காலையில் என்ன உனக்கு நட்டன் இருக்கு சொன்னேன் நான் பெண்ணுக்கு நட்டன் இருக்கு இருந்தே பழகி வச்சுக்கேன் அங்க அதே காட்டினாரு எங்க பின்னாடி மக்கள காணும். இனி தேவையில்லாத நம்ம இஞ்சல கூட நம்ம அவர்கிட்ட போவோம். இதெல்லாம் கீழே காட்டி காட்டி கிடக்கு நம்மள எனக்கு இந்த நினைக்கு போய்க்கலாம் மாற்றிருந்தாலும் காலையில் வச்சுட்டு 7000 ரூபாய் இனி மாத்தியா நான் சரி சரி நான் போப்புறேன். அம்மாச்சி நான் இப்போ என்ன போயேல நிற்க வருது பெட்ரோல் கேட்டார மணி தலைமாது பெட்ரோல் பொடியும் போயிருக்கான் சேட்டுக்கு கடவுள் இதால அப்போ காத்தாச்சி அடிச்சுதா உருட்டிட்டு போறேன். காத்தண்ண அடிங்க அதில் வச்சு போட பம்பு கிடக்கு. இந்த பம்பில் எங்க அடிக்கிறே அடிக்கலாதோ சே நான் பாருங்க சும்மா பார்த்து உண்டுங்கோ
அதில் கொஞ்சம் உழைச்சிக்கல என்னடாப்பா டயர் உழுது பெரிய பெரியாம ஆ நம்ம பிடிக்கும் அடிப்பான் தான் காத்து பிரேக் பிடிக்கல இருக்கா பாருங்க என்ன எல்லாமே கிடக்கோ பொரோட்டா காணல நான் பார்த்தேன் என்னடாப்பா காய்க்கிற அது சரி காற்றை பிடிச்சி விடுங்க காற்றை பிடிச்சி விடுங்க நான் ஆறுறாப்பா அடுத்த ஆள் 300 அடி சக்கில வாங்கி பறிச்சு வச்சுது நல்ல முதல் தோட்ட வேலாது வீடாய்க்கு தானே அது புள்ளியோட வகுப்பு ஒரு டீச்சர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்தேன் 300 என்ன காசு அடுக்க அனுப்பி காஜண்டா இன்றைக்கு கொடுக்கணும் அங்கே நான் நேற்றைய காய் கேள்வி போடேன் ஆரே கொடுக்க போறா அங்கே மஞ்சி அன்னைக்கு கேள்வி நீ வேற யூஸ் பண்ற ஏரியா பாவிக்கிற நீயானே ஓ அதுதான் பாவத்தோடையா தான் நேற்று காய் இல்லாம கொஞ்சம் பாம்பையோட அடிவா போ வா ஒரு ஆள் வா எங்க எங்க எங்களோட கோடையா அந்த அன்னைக்கு வா மாமன் வா எங்கடாப்பா கோழை நடந்து வராது அவர் ஆளுங்க ஐயா அடிச்சிருங்க அது கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் குறைவுதானே ம் அதுக்கு ஒன்றா சம்பளம் கொடுக்கணும் அப்பா உருளாப்பா சும்மா அந்த ஆள் வச்சிருக்கு என்ன பொறுப்பண்டா வந்து உதவி செய்யாத ஆள் என்ன கலருது சும்மா போட்டு அங்கே அடியாம என்ன பிடிக்கணுமோ இதா இருக்கு நம்மட வண்டி கொஞ்சம் பக்கல் அடிச்சு போயிட்டு பார்த்து கணக்கு கொடுங்களேன் இது என்ன வண்டி ரிம்ம கொண்டு வந்து வண்டியா சோதிய குழந்தையாத நிக்காம ஓடு பெட்ரோலும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை இரும்பு இரும்பு கடையிலாங்க கொடுக்கலாம் இதை நல்ல பாதம் அல்லையா அதான் இதுக்கு பெட்ரோலும் தேவையில்ல ஸ்டாப் காத்தும் தேவையில்லை. டயர் வெடிச்சு போயிடுச்சு போல கடுமையாக காத்து சாரப்பா டயர் வெடிச்சிட்டு என்ன கோழை ஆவச்சியா நீ காற்றை கூட அடிக்காச்சு அதுதான் சரி கான் கடவுள் இருந்து டயர்லாம் வெடிச்சு போயிடுறா வந்துச்சு அப்பா வெடிச்சு சக்கி கடை வச்சு யாரும் வரல யாரும் மணி தான் பிரச்சனை நினைக்கிறேன் என்ன வேலை பார்த்து வச்சு அனுப்பி அவரு கண்டறியா இல்ல கோழியா கண்டறியா இந்த டயர் வெடிச்சு போயிடுறாப்பா இது யாரு காயா இருப்பு கொலையாட சம்பளத்துல நான் பிடிக்கணும் ஆளை பிடிச்சிருக்கு ஆளை பிடிச்சிருக்கு எங்கோ ஓ சொல்லு வெடிச்சு செண்டுண்டா போய்தப்பா ஊரை பிடிச்சிட்டு வேளாண் கேளுங்க ஒரு ரஜி காய்ச்சி நேர் காய்ச்சி மசிட்டு நம்மட பக்கு ஆடுது ஆடுதானே இதே கொஞ்சம் பாருங்களேன் இதுவும் ஜப்பான் ஜாமா என்னடாப்பா ஒரு அங்காலையும் சுத்துது இங்காலையும் சுத்துது மஜி ஒருக்கா நான் மத்த கடைக்கு போறேன் நீ சரி வர மாட்டா கூப்பிடுறா ஓ நான் போறேன் டயரம் படிச்சு போயிட்டு அப்பா உருள் வா ரெண்டு என்ன வேலையா என்ன கோழி ஐயா கட்டி நிக்கிறேன் இப்போ பாருங்க புரியுது எரியுது ஆட்டா செய்யலாம என்ன எருது இல்ல ஓடுவாங்க ஓடுது இல்ல அப்பா தெரியும் என்ன ரிமரிது பின்னாலே இந்த இதை அப்பா. கூட எதை பிடிச்சி இப்படிங்க காட்டுறோம் கை வேணுங்க என்ன நான் சுத்து பட இல்லை அது உங்களுக்கு பழக்கம் வந்த காரியம் எவ்வளவு 750 750 ரூபா நான் காது பெட்ரோல் அடிக்கிறது செலவாக மாட்டு போட்டு பெட்ரோல் இல்ல வண்டி ஓடுனால என்ன எப்படி எடுக்கிறேன் 700 தான் கடவுளே இந்த சைக்கிள் நடக்கடா பின்னுக்கு வள வைக்கணும்ல பாதியே ஓ எனக்கு 750 தெரியல இந்த வண்டியை நீங்களே வச்சுக்கொள்ளுங்கப்பா நான் இப்போ ஃபிட் பண்ணிருப்பேன் இது வாங்கினே 1500 மேலே இது வாங்கினே 150 ரூபாய்க்கு நான் அரப்பளச்சில் வாங்கி எடுத்து 750 ரூபா கேட்காது நல்ல சைக்கிள் கடை வச்சு புழைப்பீரோட கிடக்கு நான் பார்த்தேன் நேற்று காய் இல்லாம போயிண்டை அங்கே ரெண்டு கூட எடுத்தா தான்
நேற்றைய காசு இன்றைக்கு பிடிச்சி கொண்டு கொடுக்க போறீங்களா போல அங்கே வீட்டுக்கு கொடுக்கணும் நம்ம பார்க்கணும் அப்போ இருக்கட்டும் ஆதாயம் தான் ஆதாயம் வருது காயும் வருது சாமானும் வருது சரி செம்பும் வருது காயும் வருது இன்றைக்கு நான் சொன்னேன் நீ சக்கிர மந்திரக்கு இன்றைக்கு நம்ம வாடு வராது என்ன ஆள்றாப்பா இது என்ற சைக்கிள் ரிம்மும் போச்சு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு காசு செலவாக மாட்டேது அதோடனா நீங்க அது வாங்கினதோட டபுள் விலை இப்போ எல்லாம் ரேட் தானே இது தானே உங்களுக்கு தெரிஞ்சது இதுதானே இப்போ சாமானும் இது வந்ததை என் கொடுத்துட்டு போறேன் இல்லாமடாப்பா இந்த கடற்பிள்ளை கேட்டு ஓ உன்னோட சைக்கிளான இது போனேன் ஓ எப்பண்டா கடைக்கு வந்த நாண்டையில திண்ட வரைக்கும் கொண்ட கடைக்கு வந்து கொண்டு வைக்க வேண்டிய கடைக்கு நடுவே வருது நடுவே வருது இப்போ என்ன சாய் ஹர்ரா முறாண்டு சத்தம் எனக்கு இன்றைக்கு பொழுதும் போயிட்டு பொழுதுதா இனி நான் வேலையில் இனி காயும் கொண்டு விட்டு கொடுக்கணும் சமையலுக்கு நாளைக்கு நம்பி பார்க்கணும் என்னடாப்பா அவசரத்தில் வந்தீங்க நான் ஃபோனு கொஞ்சம் வேற அவருக்கு என்னால் ஒன்றும் செய்யலாது அது செய்யலா சாப்பாடு உண்டு இந்த ரோடு ஒன்று இருக்கு அது என்ன இதுக்கு ஒரு டைரி இப்போ போட்டு காரன் இதுதானே பிழைப்பேன் உங்களுக்கு அப்படி ஓடுறேன் நீங்கள் அப்போ என்ன எண்டை கொண்டு எடுக்கலையோ இன்றைக்கு இந்த காய்களை பார்க்க போகிறேன் என்ன ஓட வந்துண்டு நாம எடுத்து வரையா பொருளும் கொடுத்துட்டு பார்ப்போம் அப்போ நாம எடுத்து வரேன் முடிஞ்சது ரெண்டு எடுப்போம் ஓ என்ன இன்னும் வருது என்ன ஐயா கண்ணன்றியாங்க பொழுதும் போதும் என்ன வேலைடாப்பா சே இந்த வேலை ஒல்லி வந்து பாக்கி காய காணல அதுவும் காய்ச்சல் காலன்னு அடிக்க தெரியல கோடையாக காணல அடிக்கிட்டு போய் தானே ஐயா பொறுப்பான புள்ளிகள் ஆகணும் கோடையால் பொறுப்பு போல என்ன சீரல் இல்லடாப்பா நான் பண்ண உங்கள்கிட்ட சைக்கிள் எனக்கு வந்தேண்ணா நாளைக்கு காயும் பண்ணுவோம் சொல்லி அங்கே வீட்டில் மனுஷன் அடிப்பாண்டு இப்படி சைக்கிள் கூட வாங்கிப்படலே அப்போ என்ன இப்போ நான் இப்போ கொஞ்சம் ஓடலாம் தான் உங்களுக்கு எங்கே ஓடுறேன் கிடையாது நான் ரொட்டி தரேன் நான் கிடைச்சேன் நான் இனி பொழுது போகுது மேடம் அங்கே அவ்வளோ புரியல் காலையை கொண்டு வாங்க நாளைக்கு காலையில் காலண்டு அடிக்க சைக்கிள் நடக்கிற ஒரு அதுதான் இப்போ இந்த பிள்ளை வந்தேன் வேலையை உங்களை அடிச்சுக்கிறீங்க அடித்தா உங்களை சைக்கிள் போய் அப்போ வேண்டாம் நான் இனி பிடிக்க மாட்டேன் நீ பிடிக்காட்டாங்கடா போகும்போது பாப் சரி அப்போ என்ன ரொட்டி போகிறேண்ணா ஓ ஊட்டி ஓடியாடி இங்கே பஞ்சோ சரி என்ன இருக்கியா ஓ இருக்கேன்பா இந்த வேலை கொஞ்சம் கூட தான் செய்த ஆட்கள் கடனில் போயிட்டு கடனுக்கு என்ன செய்த நீ இது நாளைக்கு அது கூட நட்டு பாரு ஐயோ வார நடுக்க வாராக்கள் தான் ஒரு பொம்பளை பிள்ளைங்க காசு இல்லை அதான் பர்கட்டையை காட்டி போட்டு இது ஒரு 15,000 காசு இருக்கு கொண்டா மாற்றி எனக்கு ஒரு காபத்து அண்ணா வாங்கி வை என்ன இப்போ அது இந்த வேலை கூட எனக்கு தெரியுமா என்ன கூட எனக்கு வேலை செய்தி கொண்டு காட்டு செய்தி பார்த்தா சரி வாங்க சைக்கிள் வேலை கக்கிற மீன் வாங்கிறியா கல்லுன்னு செய்யா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாய் கொண்டு காய தர நீ என்ன வேலை கேட்கானே இல்லையா குடிச்சிட்டு வந்து இப்போ மரக்குறையும் குடிச்சிட்டு இன்னும் வாயில் வைக்கல அடி காசு போயிருக்கு சும்மா இப்போ அந்த காசை கொண்டு போன தந்து மாற்றியால் கொண்டு தான் பார்த்தேன் நான் இப்போ நீ தான் கொண்டு அந்த பொழுதும் போகுது மாற்றிட்டு வா நானே போகிறேன் நாங்கள் கொண்டு போனால் நாங்கள் ஆக்கள் கூட இப்போ நான் காசு முடிஞ்சு போகும் காலொண்டை வாங்கிட்டு அந்த சாரியா காலத்தை காய்கறிக்கும் வாங்கிட்டு மாற்றிட்டு வா அது நானும் ஓ நான் போனால் இல்லாம போகும் காசு அதுக்காக தான் உனக்கிட்ட சொல்கிறோம் வாங்கி பயணி எனக்கு காலொண்டு நல்ல இல்லை நடக்கல எனக்கு நீ தான் போயிட்டு பயணி பார்ப்போம் நான் வாரம்